மா மா நான் மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு இருக்கேம்மா. இப்போ இருக்க கம்பெனியில் எனக்கு கம்மியாக தானே சேலரி இருக்குது. நான் மட்டும் மாஸ்டர்ஸ் பண்ணேன்னு வை, ஒரு நல்ல ஜாப் ஆஃபர்ஸ், ப்ரொமோஷன்ஸ், நல்ல பொசிஷனில் இருப்பேம்மா. ஒரு 2 to 3 இயர்ஸில் நம்ம ஃபேமிலியை நல்லா செட்டில் பண்ணிடலாம். நீங்கள் வேற கல்யாணம்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சு, உங்கள் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் தானே ஆசை. ஒரு 2 to 3 இயர்ஸ் தான், நல்லா படித்து முடிச்சு நம்ம ஃபேமிலியை நல்லா செட்டில் பண்ணிட்டோன்னு வையேன், நீ எந்த மாப்பிள்ளை சொன்னாலும் நான் கட்டிக்கிறேம்மா. சரிடி, நீ சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு. உனக்கு என்ன தோணுதோ பண்ணு போ. ஓகேம்மா, எப்படியோ பெர்மிஷன் வாங்கியாச்சு. வெயிட் a minute. நீ உள்ள அம்மா கிட்ட பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா அவ்வளோ ஒன்றும் நல்லவு கிடையாது. என்ன உள்குத்து சொல்லு. அதாவது தம்பி, இப்போ அக்காக்கு வீட்ல கல்யாணம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இப்போ நான் மேற்கொண்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு வை, ஒரு 2 இயர்ஸ் இந்த கல்யாண பேச்சு இல்லாம அக்கா ஃப்ரீயா இருப்பேன்ல. அடிப்பாவி, இதுல ஒரு ட்ரிக்ஸ் தம்பி, அக்கா கிட்ட இருந்து கத்துக்கோ. இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ். இதுக்கு ஸ்லோ மோஷன் வாக்கு வேற. ஏண்டா சேகரா, நம்ம ரஜினி முகன் டீ ஸ்டால் மாதிரி ஒரு ஹோட்டல் வச்சா என்ன? நல்ல ஐடியா தான். பட் கஸ்டமர்ஸ்க்கு முன்னாடி நீயே உட்கார்ந்து எல்லாத்தையும் சாப்பிடுவே. திஸ் இஸ் பிசினஸ். திஸ் இஸ் நாட் பிசினஸ். பிசினஸ்? ஏய் பிரியா, நீ எப்ப வந்த? நான் அப்பயே வந்துட்டேனே. அப்படியா? ஏய், அவகிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட பேசவே இல்லை, அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பிரியா, எனக்கு அங்க வரும்போது ஏதோ தப்பா பிசினஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? வாட் இஸ் தட்? அதுவா, நாங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். பிசினஸா? பிரியா, நீ எத்தனை அரியர் வச்சிருக்க? நான் என் காலேஜ் போனேன், இவன் கூட தான் சுத்திட்டு இருந்தேன். ஏய் ஆமாடி, சாரி தெரியாம கேட்டேன். நம்ம தம்பி பத்தி நம்மளுக்கே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசினஸ் பத்திலாம் பேசுறத விட்டுட்டு போய் அரியர்ஸ் கிளியர் பண்ணி பொழப்பு தேடுங்க போங்க. சேகரா, உங்க அக்கா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, நான் போறேன். ஏய், அவ சின்ன வயசுல இருந்து உன்னை அப்படிதானே கலைப்ப. குந்தானி, ஏய் நில்லு. ஏய் மோனி, ஏய் இப்போ எதுக்கு நிக்கலா பண்ணிட்டு இருக்கா? அவளை எதுக்கு அப்படி பேசுன? என்ன இப்போ? மா, என்ன பிரச்சனை இப்போ? அவ எதுக்குமா நிக்கலா பண்ணிட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் எதனா சொல்லிக்கிட்டு. மா, அவ ஓவரா பண்றா. என்ன வேலைக்கு போற திமிரா? நானும் ஒரு நாள் வேலைக்கு போக தான் போறேன். நான் தான் உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன். எப்படி இருந்தாலும் பாதியில போறவ தானே. ஏன்டா அப்படிலாம் பேசுற? என்ன சொன்ன இப்போ? நான் என்ன தப்பா பேசுனேன்? எதுக்கு அப்படி சொன்ன? இவன் எதுக்கு அப்படி சொன்னான்? என்னத்துக்கு கத்துற? ஓ, இந்த படம் பாக்குறியா? பாரா, இந்தாக்கா தண்ணி. கிச்சு கிச்சு மாத்திரம் வேணா வாங்கிட்டு வருவா. ஏறு வண்டியில, அம்மா தேடிட்டு இருக்காங்க. நான் கேப்லாம் புக் பண்ணிட்டேன், எனக்கு போய்க்க தெரியும், நீ போ. சரி ஓகே, இருப்போம். ஏதோ வெறி நாயெல்லாம் சுத்திட்டு இருக்கான், போற வரவங்களாம் கடிக்குதான். சரி நீ ஓகே, பார்த்து வந்துக்கோ. வெறி நாயா? பேசாம இவன் கூட போயிடுவோம். அந்த வெறி நாய்க்கு பயந்து தான் உன் கூட வரல. நீ இவ்ளோ கெஞ்சறனால தான் உன் கூட வர, சரியா? ஆனா இதுக்கப்புறம் பேசணும்லாம் எதிர்பார்க்காத. வரால பாரு. மா, பீஸா எடுத்துக்கோ. எனக்குலாம் வேணாம்டா, அக்காவை கூப்பிடு. அக்கா அவங்களாம் பயங்கரமான ரோஷமான ஆளாச்சே. நம்ம ஆர்டர் பண்ண பீஸாலாம் சாப்பிடுவாங்களா? நீங்க சாப்பிடுங்க எல்லாரும். பா, செம்மையா இருக்கு. மிஸ் பண்றாங்க யாரோ. எடுத்துக்கோ. ஏய் சாரி டி பிரியா, நான் ஏதோ அன்னைக்கு சும்மா விளையாடினேன், சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். நானும் சாரிக்கா. பரவாயில்லடா, நான் அதெல்லாம் எப்போ மறந்துட்டேன். ஏச்சி, அதுக்கெல்லாம் இல்ல. பீஸா வாங்குறதுக்கு $1,000 இருந்தா $400 எடுத்தேன். என்னது? $400. ஐயோ, சரி உடுக்கா தம்பி தானே, விடு. அக்கான்னு சொல்றதுனால விடுறேன். ஏய், ஓவரா சீன் போடாத. டேய், மாமா கால் பண்ணிருந்தாரு, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நான் ஒரு வாரம் போய் தங்கி இருந்து பாத்துட்டு வரேன். அக்கா கூட சண்டை போடாம இரு. மோனி, அவனை பத்திரமா பாத்துக்கோ. ஓகே மாம். மவனே செத்துடா நீ.